Yes, I come from that street. I'm from a cruise terminal. I'm from cruise ship. So I walk all the way up here. Anything up or this side or this side. எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. ஆக்சுவலி நம்ம நடந்து இந்த மலைக்கிட்டே வந்துட்டோம். ஸ்பெயினில் காலேஜ் பசங்க போகலான்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ரைட்டு, நம்ம போகலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா ஜிம் செட்டப்லாம் இருக்குது நடைபாதையில். இங்கே பாருங்கள். ஏய், எலி போல ஒரு நாய் அந்த பாட்டி கூட நடந்துகிட்ருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓரியோ மில்க் ஷேக், அதில் ஐஸ்கிரீம், ஸ்பூனு ப்ளஸ் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. அதாங்க இப்போ நம்ம ஆக்சுவலி எங்கே போகிறதுன்னு தெரியல. நடக்கலாமா? போட்டாங்களா? நம்ம நாட்டோட ஓகே, நம்ம ரோடு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். சில கடையில் போய் கேட்டு பார்க்கலாம் இங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னு. Yes, I come from that street. I'm from a cruise terminal. I'm from cruise ship. So I walk all the way up here. Anything up or this side or this side? Search Parque García Sanabria. I don't have internet actually. Sorry? I don't have a SIM. I don't have internet. Walkable distance, right? Yeah. You have to go straight. Okay. Now somewhere. Okay. Park Garcia. Parque García Sanabria. Parque Garcia Sanabria. Thank you. Thank you. Parque Garcia Sanabria சொன்னாங்க. பார்க்கேன்னா பார்க்கு, அதுக்கு பேர் கார்சியா கனவுடியான்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவங்க சொன்னாங்க. வண்டிலாம் ஸ்பீடாக போகுது. எல்லா ஊர்லேயும் டாக்ஸி வேகமாக தான் ஓட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன அவசரமா? ஸ்ட்ரைட்டாக நடக்க சொன்னாங்க. சென்டரில் மக்கள் நடக்கிறதுக்கு ரோடு பாருங்கள். ரெண்டு பக்கமும் கார் போகிறதுக்கு ரோடு, நடுவில் வந்து மக்கள் நடக்கிறதுக்கான ரோடு. ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. ஏன்னா மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே பிரச்சனை என்னென்னா, இங்கே வந்து எல்லாருமே நம்ம ஊரில் நம்ம தமிழ் பேசுகிற மாதிரி இங்கே வந்து ஸ்பானிஷ் தான் பேசுகிறாங்க. ஒரு சில பேர் தான் வந்து இங்கிலீஷ் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேயே சார்ஜ்லாம் பண்ணிட்டு போயிருங்க பாருங்கள். பார்க்கிங்கில் சார்ஜிங் பண்ணுற இடம்லாம் இருக்குது. நம்ம ஊரில் இன்னும் வரல, இங்கெல்லாம் வந்துடுச்சு. அதாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே 50% ஆஃப் காசுலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காராக மாறிடுச்சுன்ற மாதிரி நியூஸில் சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, பார்க்கிங்லேயே வந்து சார்ஜ் ஏற்றிக்கிற மாதிரி, அந்த மாதிரி பார்க்கிங்லேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம ஊர் நேனோ மாதிரி இங்கே ஒரு ரெண்டு பேர் உட்காரக்கூடிய ஒரு காரு. வா, அதான் பைக்குக்கு பதில் காரு. இதுதான் அந்த பார்க்கே கர்சியாவோ? இது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கும் போகும்போது நடுவில் ஒரு பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னென்னா, இதெல்லாம் இப்போ பண்ணது இல்லைங்க. இதெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷத்துக்கு பழமையாக வச்சுருக்கும். அல்ஃபோன்சா 8 and 17 இதில் பேர்லாம் போட்டிருக்கு. நம்ம வந்து 5-3ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட்டு 1 2 3 4 5 6, இது 6 ஸ்ட்ரீட்டு. இது இங்கே வந்து ஜாயின் ஆகுது. இப்போ இந்த 6 முனைக்கும் சேர்த்து இங்கே ஒரு பார்க் நடுவில் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, அது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. தவளை வாயிலேருந்து தண்ணி வர மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு 8 தவளை இருக்குது. நடுவில் வந்து ஒரு அன்னப்பறவை மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே ஆமை இருக்குது. மீன்ஸ் அந்த கற்பனைகளை பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. ரொம்ப அழகாக இருக்குது. அதேமாரி ஒவ்வொரு சேர்லேயும் பேர் போட்டிருக்கு. ரிவேரோ
எஸ்டாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேர்லையுமே ஒரு பேர் போட்டிருக்கு. ஆக்சுவலி நம்ம நடந்து இந்த மலைக்கிட்டே வந்துட்டோம். வேணா அந்த மலைக்கிட்ட போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே இருக்க வீடுலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே இருக்க வீடில் அது அரண்மனை மாதிரி இருக்குது. வா பாருங்க, எல்லா இடமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். வீடு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா வந்தாலும் சரி, அது வந்து கமர்ஷியல் ஏரியா வந்தாலும் சரி, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பக்கமும் நல்லா இருக்கு. வா வா ஓ கார் வரத்துக்குள்ள ஓடிடலாம். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ரோடா, நடுவில் மக்கள் நடக்கிறதுக்கு ஒரு ரோடு. மறுபடியும் அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வண்டிகளை போகிறதுக்கு ரோடு. பாருங்கள் எப்படி அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரோட்டோட மக்கள் போகிறதுக்கான பாதை தான் ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலி பக்கத்தில் ஸ்கூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. எஸ், இது ஒரு கிண்டர் கார்டன். ஓ, மெயின் ஸ்கூல் போல் இருக்குது. ஓ, இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் போல் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்காங்க. ஹாய் பிரதர், ஹாய். அப்பா ஸ்கூல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்கூலு. காலேஜியா, ஓ காலேஜ் போல் இருக்குது. காலேஜியா சாண்டா க்ரூஸான்னு இருக்குது. காலேஜாவது என்ன அழகாக இருக்குது காலேஜு பாருங்க. இதெல்லாம் பார்த்தா இங்கே வந்து படிக்கலான்னு தோணுதே. ஓகே, காலேஜியோ இஸ்கூலாஸ் பியாஸ், இது ஒரு காலேஜு. மேபி அந்த காலேஜோட இன்னொரு பார்ட்டாக இருக்கும். ஹாய் சார், இதான் காலேஜு. ஹாய் 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 ஹாய், நம்மளுக்கு கை காமிக்கிறாங்க. சூப்பர், பாய் பாய். ஓலா ஓலா, நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்று தான் ஓலா. பாய் பாய் பாய். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒன்று தான், ஓலா. அதை தான் சொன்னோம், அவங்க வந்து ஓலான்னு சொல்கிறாங்க. ஸ்பெயினில் காலேஜ் பசங்க ஓலான்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ரைட்டு, நம்ம போகலாம். அதுக்கப்புறம் நம்மளும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து கத்த போகுது. இவங்களும் யூனிஃபார்மே கிடையாதா, எல்லாருமே கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. பட் அந்த ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கலர் ட்ரெஸ் தான், ஆனால் பசங்களுக்கு யூனிஃபார்ம். இங்கே இருக்க பசங்க பாருங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. இது கிண்டர் கார்டன் நினைக்கிறேன். காலேஜியா புரேசா டி மரியான்னு சொல்லிட்டு இன்ஃபன்டைல் ப்ரைமரியா இஎஸ்ஓ பேச்சுலரேட்டோ மீன்ஸ் கிண்டர் கார்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இன்ஃபன்டைல்னால் சின்ன பசங்கள்லேருந்து மீன்ஸ் ப்ரீகேஜிலேருந்து பேச்சுலரேட்டோன்னா பேச்சுலர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து காலேஜ்லேருந்து ஸ்கூல் வரைக்கும் பார்க்க முடியுது. இது போகிறப்ப தெரியல, வரப்போ தான் தெரியுது. சரி வாங்க, இந்த நடைபாதையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்னும் ஆரம்பிக்கலையெல்லாம் பங்க் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆல் குட் பிரதர், ஆல் குட். ஓலா, நம்மளுக்கு எதாவது ஹாய் சொல்கிறாங்க. இங்கே ஹாய்னா ஓலான்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது என்ன ஸ்டாச்சுன்னே தெரியல, வித்தியாசமாக இருக்குது. ஒரு ஹியூமன் ப்ளஸ் ஷீல்டு போல் இருக்குது. ஓகே, இங்கே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஜிம் செட்டப்லாம் இருக்குது நடைபாதையில். இங்கே பாருங்கள், ஒரு ஜிம் செட்டப் இருக்குது, சைக்கிளிங் போல் ஒரு செட்டப் இருக்குது. ஆக்சுவலி அதை வந்து மீன்ஸ் தரையோடு வந்து கட்டி வச்சுருக்காங்க. மீன்ஸ் இங்கே வந்து காலையில் யாருக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணுமோ அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி செட்டப்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். 2 பக்கம் ரோடு, நடுவில் வந்து நடக்கிறதுக்கு பாதை, ஜிம் செட்டப்பு. போகிறப்ப அப்படி ஜிம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜாக்கிங்கை கண்டினியூ பண்ணலாம்.
வாவ். இது என்ன செட்டப்னே தெரியல, என்னென்னவோ பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன செட்டப்னே தெரியல, ஒரு டிசைன் அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. அழகான ஒரு டிசைன். இங்கே பாருங்க, இவர் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு போகிறாரு. இது வித்தியாசமாக பண்ணுறாங்க எல்லாரும். இதுவே சர்வல், இதில் எப்படி பிரேக் போடுவார்? இப்போ நம்ம எப்படி போடுறது? ஓகே, இதான் நடக்கிற வழி. இப்போ நடக்கிறவங்க எந்த வழியாக தான் நடந்து போகணும். சிக்னல் விழுந்துடுச்சு. 70 செகண்டா? 70 செகண்டு கார் வெயிட் பண்ணுமா? ஐயோ. இப்போ நம்ம இதில் ஒரு ஜிக்ஸாக் மாதிரி இருக்குது, மறுபடியும் இப்படி நடந்து அந்த பக்கம் 33 நிமிஷம் இருக்குது நடந்து போகிறதுக்கு. செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் நியூஸ் பேப்பர் கடை. வாவ். இதெல்லாம் பார்க்கும்போது இங்கே ஒரு 6 மாதமா 1 வருஷமாக தங்கி படிக்கலான்னு தோணுது. 2 பக்கமும் பானை போல் ரெடி பண்ணி அதில் வந்து செடி வளர்த்துருக்காங்க. இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த ரோடு க்ளீனாக இருக்குங்க, க்ளீனாக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் போலே ஒரு செட்டப் இருக்குது, அது என்னன்னு தெரியல, அதை போய் பார்க்கலாம். வா, இதுதான் அந்த கார்டனியா, பார்க்கு கார்டனியாவோ சம்திங் ஏதோ சொன்னாங்களே. ரோஸு, பிங்க் ரோஸு. இங்கே ஒரு நாய் வருது. ஹாய், வெரி க்யூட்டா. ஏய் ஏய், எலி போல ஒரு நாய் இந்த பாட்டி கூட நடந்துட்டுருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். Hey, can I give? De la empresa. Esa no, porque tienes eso. Uh-huh. Quítalo, así. Oh, okay, it's scared. Okay. So, okay. நம்மளை பார்த்து பயப்படுது. இதை நான் பார்க்கவே இல்லை, எலி போல் இருக்குது, ஆனால் அது ஒரு நாய். ஓ, அந்த பாட்டி நடந்து போகிறாங்க, அவங்க கூட அந்த எலி போல் நாய் கூட நடந்து போயிட்டுருக்குது. வரதே தெரியல. நான் என்னடா உழுந்து வருதுன்னு பார்க்குறேன், பார்த்தா அது ஒரு நாய். இங்கே நிறைய பேர் நாயை வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குங்க இந்த கார்டன் ஆக்சுவலி. வாவ். நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே ரோஜா பூ மாதிரி ஒரு பூ இருக்குது. அது ரோஜா பூ வெரைட்டியான்னு தெரியல. இங்கே பாருங்கள், வா, என்ன அழகாக இருக்குது. இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். அதுதாங்க, எல்லா இடமே ஒரு அமைதியாக இருக்குது, எல்லா இடமே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு சைடில் யோகா பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மணி 11 ஆகுது. ஆக்சுவலி நம்ம வெளியே வரும்போது ஒருத்தர் சொன்னார், எங்கே 11 மணிக்கு தான் ஓப்பன் ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் 10 மணி 10-11 தான் ஆகுது. ஆனால் இப்போ 10-11 மணி ஆகுது. ஆனால் இப்போ தான் வந்து யோகா எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அழகாக இருக்குது. நைட்டு மேலே லைட் செட் பண்ணியிருக்காங்க, மரத்துலாம் லைட் செட் பண்ணியிருக்காங்க. நைட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் போல் இருக்குது. ஓகே, இங்கே வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து விளாட்றதுக்காக ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே இருக்கவங்க போரே அடிக்காதா? இங்கே பாருங்கள், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி போட்டு அதில் வந்து உட்காரத்துக்கு செட் பண்ணியிருக்காங்க. உக்காந்து பார்ப்போம். அந்த ஸ்ப்ரிங் போல் உக்காண்ட்ருக்கோம். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குங்க. அம்மாடி, எகிரிதான் குதிப்போம். இப்போ என்ன வந்துட போகுது? இன்னும் எங்கேருந்து தான் ஐடியா வருது இதெல்லாம் இப்படிலாம் செட் பண்ணணுன்னு? எல்லா இடமே இப்போ நம்ம நடந்து வந்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு நடந்துருப்போம். காரு போகுது, பைக்கு போகுது, பஸ்ஸு போகுது, எல்லாம் அமைதியாக போகுது. எங்கேயுமே சவுண்டே இல்லை, எல்லா இடமே ரொம்ப அமைதியாக இருக்குது. நல்ல வெயில் அடிக்குது, நல்ல ஒரு இதமான வெயில் அடிக்குது. ஓகேங்களா, நல்ல காற்று அடிக்குது. எல்லா இடத்துலையும் மரங்களாக இருக்குது, க்ளீனாக இருக்குது.
வா, இங்கே ஊஞ்சல் போலே ஒரு ஐட்டம் இருக்குது. ஆக்சுவலி இது எப்படி ஆட்டி விட்டு ஆடுமோ? ஓகே, இதில் உக்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க? இது குழந்தைங்க தூங்குற தொட்டில் மாதிரி இருக்குது. இதில் எப்படி உட்காந்து விளையாடுறது? மேபி 2-3 பசங்க உட்காந்து பேரண்ட்ஸ் வந்து தள்ளி விளையாடுவாங்க போல் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், ஆர்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அதில் செடி வளர்த்துருக்காங்க. ஆர்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி மேலே வந்து அழகான செடியெலாம் வளர்த்துருக்காங்க. அதுக்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. அங்கே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. ஓகே, இதுதான் அந்த கர்சியா சனாப்ரியா. கரெக்டு, இதுதான் அந்த பார்க்கே கர்சியா சனாப்ரியா அவங்க சொன்னது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. மேலே நம்ம ஊரில் கட்டுவாங்களே அந்த மாதிரி இந்த முக்கோணம் ஷேப்பில் இருக்க அந்த பேப்பர் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஃபெஸ்டிவல். அது ரொம்ப வந்து ஃபேமஸான ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. அது எப்போ என்ன ஏது நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. பட் ஆனால் கேள்விப்பட்டேன். எல்லா இடத்துலையுமே வேலை பார்த்துட்டே இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டனை பராமரிக்கிறதுக்காகவே வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதேமாதிரி இங்கே எல்லா கார்டனையும் வந்து பராமரிக்கிறதுக்காக எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி க்ரீன் கலர் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்காங்க. நம்ம அங்கேயும் சரி இந்த மாதிரி க்ரீன் கலர் யூனிஃபார்ம் போட்டவங்க தான் பார்த்தோம். இவங்க எல்லாமே நாள் ஃபுல்லாமே மீன்ஸ் ஒவ்வொரு கார்டனாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க போல இருக்குது. வாவ், இப்போ டைம்னாவது. வாவ், இங்கே பாருங்கள், இது என்னன்னு தெரியுதுங்களா? கடிகாரங்க. இப்போ மணி கரெக்டாக 11:20. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலும் 11:20 தான் காமிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 11:20 தான் காமிக்குது. வாவ், கீழே வந்து அந்த பெரிய முள்ளை சுற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய மிஷின் செட் பண்ணியிருப்பாங்க. மழை வெயில் எல்லாத்துலேயுமே சுற்றிட்டே இருக்குது போல இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் போல இருக்குது. எவ்வளோ பெரிய வாட்ச்சு. ஆக்சுவலி நம்ம பின்பக்கம் இருந்து முன்பக்கம் வந்திருக்கோம். இதுதான் முன்பக்கம் போல் இருக்குது. நம்ம அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படி வந்தனால நம்ம வந்து பின்பக்கமாக வந்திருக்கோம். எப்படியோ ஆக்சுவலி இங்கே ஒரு பழைய பில்டிங்கை ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இங்கே பழைய பில்டிங்கில் இடிக்க மாட்டாங்க. எப்படியும் வந்து அதை ரினோவேட் பண்ணி அந்த பழமையை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பழைய பில்டிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா புது பில்டிங் இருக்கும். ஆனால் அந்த பழைய பில்டிங்கை வந்து ரினோவேட் பண்ணி அதை வாடகை விடுறது, அதில் இன்னொரு கடை வைக்கிறது, அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒன்று வந்து இங்கே ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. வா, இங்கே ஒரு துணிக்கடை புரோக்கர்னு சொல்லிட்டு ஒரு துணிக்கடை ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கிளாஸோட ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்குள்ளே வந்து அவங்க வச்சுருக்கிற இந்த ஷோ பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், என்ன டிசைன்ஸ் பாருங்கள். இங்கே யூரோப்பில் பார்த்தீங்கன்னா வோடோஃபோன் வந்து எல்லா இடத்துலையுமே யூரோப்பில் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்பெயினில் இருந்தால் நம்ம ஸ்பெயினில் இருக்க வோடோஃபோன் சிம் வாங்கிட்டால் ஒரு 50 GB ஒரு $15 இல்லை $20 இருக்கும் ஒரு சிம்மு. ஒரு சிம் கார்டு வாங்கிட்டோன்னா ஒரு 50 GB கிடைக்கும். நான் போன வாட்டிலாம் வரும்போது இந்த வோடோஃபோன் சிம் தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி நம்ம ஷிப்லேயே வந்து சிம் இருக்கனால ஷிப்லேயே வந்து நெட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதை வாங்கலை. பட் ஆனால் வெளியே போகும்போது யூஸ் ஆகும். இப்போ இந்த மாதிரி நம்ம வெளியே வரோம் இல்லையா, இப்போ வெளியே வரும்போது நம்ம வந்து எங்கே இருக்கோம், இப்போ திரும்பியும் வேறு ஏதாவது பக்கத்தில் லொக்கேஷன் கண்டுபிடிக்க நெட்டு யூஸ் ஆகும். அப்போ வந்து சிம்மு வாங்கி வச்சுட்டு ரொம்ப யூஸாக இருக்கும். பட் ஆனால் நான் இங்கே சிம்மு வாங்குறத விட இப்போ நம்ம வந்து அடுத்தது க்ரீஸுக்கு போகிறோம். க்ரீஸில் தான் ரொம்ப நாளாக இருக்கும், க்ரீஸ் அண்ட் டர்க்கி. அங்கே சிம் வாங்கிட்டோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே ஸ்பெயினில் வாங்கின சிம் பார்த்தீங்கன்னா அடுத்த கண்ட்ரியில் இப்போ பக்கத்தில் இட்டாலியெலாம் யூஸ் பண்ணால் 12 GB தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது யூரோப்பியன் கான்டினென்ட்டில் வரனால 12 GB தான் யூஸ் பண்ண முடியும். பட் அதர் கண்ட்ரினால் அந்த 50 GB வராது. திரும்பி அங்கே சிம் வாங்கினா அந்த இட்டாலியில் ஒரு 50 GB யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி. ஸோ ஆனால் நம்ம ஸ்பெயினில் வந்து ரொம்ப கம்மி நாள் தான் இருக்க போகிறோம். பட் வாங்கி வச்சுக்கிறது நல்லது தான். ஒரு $15 வாங்கி வச்சுக்கிட்டால் நம்ம இந்த மாதிரி நடந்துகிட்டு போகும்போது வழி தெரியலையோ, இல்லை நம்ம வந்து
பக்கத்தில் பிளேஸ் ஏதாச்சும் பார்க்கணும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நல்ல ரெஸ்டாரண்ட்டை பார்த்து ரிவ்யூ பார்த்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம இன்னும் எத்தனை வாட்டி ஸ்பெயினுக்கு வரோன்னு தெரியல. ஏன்னா நம்ம ஸ்பெயினை கடந்து மறுபடியும் போயிட்டுனா திரும்ப வரமாட்டோம். ஆக்சுவலி இப்போ நான் வந்த வழியிலேருந்து வேறு வழியில் போயிட்டுருக்கேன். ஆனால் கீழ் நோக்கி போயிட்டுருக்கேன். எனக்கு நம்பிக்கை என்னென்னா கரெக்டாக தான் போகிறேன்ற மாதிரி. பார்ப்போம். டேக் டைவர்ஷன் எடுத்து இந்த தீவோட அடுத்த சைடுக்கு போகாமல் இருந்தால் சரி. நான் ஒரே ஒரு கால்குலேஷன் தான் வச்சுருக்கேன். சருகுலாக பார்த்து நடப்போம், க்ரூஸ் கிட்ட போயிடலான்னு பார்ப்போம். இங்கே அது ஒரு மரம் ஒன்று பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி அது ஒரிஜினல் மரங்க. இது வந்து கல்லில் செட்டப் பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து பூ செட்டப் இருக்குது. இது என்ன மரம்? இது என்ன மரனே தெரியல, விசித்திரமாக இருக்குது. மேலே அந்த லீவ்ஸ் பார்த்தா நீட்டமாக இருக்குது. இந்த நுங்கில் இருக்குமே அந்த மாதிரி இருக்குது. என்னவோ போட்டிருக்கு. இதில் நம்மளுக்கு ஒன்றும் புரியல, என்ன மரனே தெரியல. நுங்கு இலை மாதிரி இருக்குது. நுங்கு இலையை பிரித்து விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பார் காஃபிடேரியன் பேக்கரி. இந்த பன்னை சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு எப்படி சரிக்குதே தெரியல. எல்லா டைம்லையும் பன்னு, பீஸா, பர்கர். பாருங்க, பர்கர் பீஸா சொன்னோன்னே KFC கண்ணுக்கு முன்னாடி வருது. ஓ, இதோட பியூட்டி என்னென்னா அழகான பில்டிங், பக்கத்தில் மரம், நல்ல ஸ்பேஷியஸான இடம் வாக் பண்ணுறதுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்ட்ரீட் கடைகள். ஆக்சுவலி நான் யூரோப்பில் அதிகமாக சாப்பிட்ற இடம்னு பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி பர்கர் கிங்கு அந்தமாரி தான். ஏன்னா ஒரு $5 நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம். இங்கே ஏதோ ஃபியூஷன் கிங்குன்னு இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஃபியூஷன் கிங்குன்னு ஒன்று இருக்குது. என்னது அது? ஓரியோ பிஸ்கெட்டு €2 ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பர்கர் கிங்கில் ஏதோ ஃபியூஷன் கிங்குன்னு இருக்குது. இப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியே நம்மளை வாங்க வச்சிடறாங்க. சரி, உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, இதில் ஆர்டர் பண்ணுவோமா? நம்மக்கிட்ட கார்டு இருக்குது. அந்த கார்டை ஸ்வைப் பண்ணால் வரும். இங்கிலீஷை சூஸ் பண்ணுவோம். எங்கேருந்து டேக்கு டைன் இன்னு தான். இங்கேயே சாப்பிட்லாமா வெளியே கொண்டு போகலாமான்னு கேட்குது. நம்ம இங்கேயே சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுவோம். லாகின்லாம் இல்லாமா? எல்லாத்துலேயும் லாகின் கேட்குது. கண்டினியூ வித்தவுட் லாகின். எஸ். இந்த ஃபியூஷன் சொன்னோம் இல்லையா, இதை பாருங்கள். இதில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் ஆர்டர் பண்ணிவிட்டு உள்ளே போய் வாங்கிக்கலாம். அது நம்பர் கொடுத்தா நம்பர் வந்துச்சுன்னா நம்ம உள்ளே போய் வாங்கிக்கலாம். இந்த பேங்க்கில் டோக்கன் எடுக்கிற சிஸ்டம் தான், டோக்கன் மாதிரி தான். ஆனால் பே பண்ணிடணும் முன்னாடியே. நம்ம வந்து இதை பே பண்ணுவோம். ஷேக் கொடுத்து பார்ப்போம். ஓ, இன்னும் அங்கே $2 காமிச்சது. அது வந்து ஃபியூஷனா? கிட்கேட் ஷேக் கொடுத்து பார்ப்போம். என்னட்ட போட்டிருக்கு? ஓரியோவா, சிரப் ஓரியோ ஃப்ளேவரா? ஓகே, எக்ஸ்ட்ரா ஓரியோவும் கொடுத்து பார்ப்போம். போடுறா ப்ளஸ்ஸா? ஆடா பாவி, எக்ஸ்ட்ரா மைனஸ். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நம்ம வந்து ஆட் டு பேக் தரலாம். ஓகே, ஃபினிஷ் தி ஆர்டர்னு கேட்குது. இது ஒன்று கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. மீன்ஸ் இந்த அமேசானில் கார்ட்டுன்னு சொன்னால் கார்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. ஃபினிஷ் ஆர்டர் கொடுப்போம். கண்டினியூ டு பேமெண்ட்டும் கொடுக்கலாம். நோ தேங்க்ஸ், கண்டினியூ டு பேமெண்ட். எது வழியாக பே பண்ணுறேன்னு கேட்குது. விசா கார்டு வழியான்னு சொல்கிறோம். ஸோ கார்டை வந்து டேப் பண்ண சொல்லு. டேப் பண்ணுவோமா? கார்டை டேப் பண்ணோம். ஈரோஸாக டாலர்லேயே கொடுத்து பார்க்கலாம். $2. ஓகே, ஈரோஸில் பே பண்ணுறியா டாலரில் பே பண்ணுறியான்னு கேட்டுச்சு. டாலரும் கொடுத்தேன். ஓகே ஆகிடுச்சு. ஓகே, ஐ ப்ரிஃபர் பிரிண்ட் மை டி. பிரிண்ட்டு பண்ணுறாப்பா, அதான் நான் பார்த்தேன். பிரிண்ட்டு வந்துடுச்சு. ஆர்டர் நம்பர் 228. இப்போ உள்ளே போயிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம நம்பர் வந்தோடனே கூப்பிடுவாங்க. நம்ம ஆர்டர் வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் நம்ம ஆர்டர் வந்துடுச்சு. 228. நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். நம்ம ஆர்டர் அப்படியே எடுத்துக்கிட்டு எங்கே போய் சாப்பிட்றது? மேலே தான் போகணும் போல இருக்குது.
ஹலோ பிளேட்டில் அழகாக கொடுத்துருக்காங்க. இது மில்க் ஷேக்கால் ஐஸ்கிரீமாக தெரியல, ரொம்ப திக்காக இருக்குது. மீன்ஸ் பாருங்கள், ரொம்ப திக்காக இருக்குது, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது பார்க்க. இது எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. இதுதான் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நான் கேட்டது மில்க் ஷேக். இது எனக்கு போன வருஷமும் இப்படி தான் கொடுத்தாங்க. நான் நினச்சேன் இப்படி தான் வரும்னு, அதே மாதிரி வருது. இதை கரைக்கணுமா, இதில் என்ன பண்ண பார்ப்போம். நல்லா தாங்க இருக்கும். ஓரியோ மில்க் ஷேக் தான் ஆர்டர் பண்ணது. ஓரியோ மில்க் ஷேக்கு, அதில் ஐஸ்கிரீம் ஸ்பூனு ப்ளஸ் ஸ்டா கொடுத்துருக்காங்க. ஐஸ்கிரீமை வந்து ஸ்பூனில் சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்காக ஸ்டா கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். அவ்வளோதாங்க. மணி 12 ஆகுது. இன்னும் 1 ஹவர் நம்ம ஷிப்புக்கு திரும்பி போய் ஆகணும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் நடந்து வந்தோன்னு தெரியல. நம்ம திரும்பி போகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஸோ அதனால் நம்ம இது சாப்பிட்டுட்டு திரும்ப கிளம்ப வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த எபிசோடு. உங்களுக்கு இந்த சாண்டா க்ரூஸ் சிட்டியோட டூர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்ங்க.